மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலீட்டுகளை ஈர்க்கும் நம்பர் 1 முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை இன்று உருவாக்கி இருக்கிறார். ஆகையால் தான் இந்திய அளவில் வெளிநாட்டு முதலீடுகள் வரும்பொழுது முதலீட்டாளர்கள் வந்து தட்டும் முதல் கதவாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களின் இந்த முதலமைச்சர் அவர்களின் இந்த கதவாக அது இருக்கிறது. இங்கே முதலீட்டாளர்கள் வந்து குவியும் பொழுது அவர்கள் வந்து இங்கே தமிழகத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை பார்க்கிறார்கள். இங்கே மாண்புமிகு நமது முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் வளர்ச்சியை கொண்டு போய் சேர்த்திருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். தொழிலுக்கு ஏதுவான ஒரு சூழல் இருப்பதையும் அற்புதமான டேலண்டட் யங்ஸ்டர், அதாவது திறன் மேம்பாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கும் அந்த முன்னெடுப்பார்களையும் குறிப்பாக நம்ம நான் முதல்வன் திட்டம் போன்ற அற்புதமான திட்டங்களையும் ஒவ்வொரு நாளும் அதற்கு வலு சேர்த்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் அவர்களின் பணிகளையும் முதலீட்டாளர்கள் பார்க்கிறார்கள். எனவே முதலீட்டாளர்கள் இங்கே வரும்பொழுது அவர்களுக்கு தேவையான சூழல், தேவையான உட்கட்டமைப்பு வசதி, அதை தாண்டி அவர்களோட முதலீடுகள் அவர்களுக்கு பெரும் லாபத்தை ஈட்டும் அளவிற்கு செயல்படும் தொழிலாளர்கள் கிடைக்கும் ஒரே மாநிலமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கட்டிக்காக்கும் இந்த தமிழ்நாடு இன்று திகழ்கிறது. அதிலும் குறிப்பாக இந்திய அளவில் பெண்களுக்கான ஒரு அற்புதமான பாதுகாப்பான மிகப்பெரிய முன்னேற்றம் கண்ட ஒரு மாநிலமாக, அவர்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும் ஒரு மகத்தான மாநிலமாக இன்று தமிழகத்தை வளர்த்தெடுத்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஆகையால் தான் தொழில் முதலீடுகள் இங்கே வரும்பொழுது தொழிலாளர்கள் வெறும் ஆண்களாக மட்டுமில்லாமல் பெண்களுக்கும் அங்கே சரிசமமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன. அதைத்தான் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில், வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் வெறும் முதலீடுகளை ஈர்த்தோம், கையெழுத்திட்டோம் என்று மட்டும் இல்லாமல் அந்த முதலீடுகள் உருப்படியான ஒரு பெரிய தொழில்களாக இங்கே மலர்ந்து அதன் மூலம் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அளவிற்கு அதை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணியிருக்காரு. அது மொத்தமா அதை தொடர்ந்து அதை கண்காணித்து வந்து இந்தியாவிலேயே முதலீடுகள் வந்து அது தொழில்களாக மாறுகின்றனவா என்று பார்ப்பதற்காக ஒரு குழுவை கமிட்டியை அமைத்து சிஎஸும் தொழில்துறை அமைச்சர் என்ற முறையில் என்னையும் அதை தாண்டி ஒரு 6 முக்கியமான செக்ரட்டரிஸ் அவர்களையும் அங்கே அந்த குழுவில் அமர்த்தி வைத்து முக்கியமான பல அபிஷியல்ஸ் எல்லாத்தையும் அந்த குழுவில் அமர்த்தி வைத்து ஒரு கமிட்டி போட்டு அந்த முதலீடுகளை உறுதி செய்த ஒரே முதல்வராக இன்று நமது திராவிட நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திகழ்கிறார். ஆகையால் தான் சென்ற ஆட்சி காலத்தில் எல்லாம் நான் குறை சொல்வதை போல நீங்க நினைக்க வேண்டாம், அதை செய்ய தவறிவிட்டார்கள். அந்த ஃபாலோ அப் நடக்காதனால அந்த கன்வர்ஷன் ரேஷியோ, முதலீடுகள் இங்க பெரிய வேலை வாய்ப்புகளாக மாறவில்லை. முதலீடுனா அந்த கையெழுத்து போட்டதோட சரி, அவங்க அதோட பல திட்டங்கள் வேலை வாய்ப்புகளாக மாறாம, அதாவது ஃபாலோ பண்ணலன்ற இது ஒரு பெரிய குற்றச்சாட்டா நான் வைக்கணும்ன்ற விரும்பல. இது யதார்த்த உண்மை. அதையும் அவர்கள் கையெழுத்திட்ட பல திட்டங்களையும் நாங்க இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதையும் கன்வெர்ட் செய்த ஒரு ஆட்சியாக திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி திகழ்கிறது. இந்த ஒரு 3 ஆண்டுகளில் மட்டும் ஏறத்தாழ 10 லட்சம் கோடிக்கான முதலீடுகளை ஈர்த்த பெருமை நமது திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்களே சாரும். 31 லட்சம் வேலைவாய்ப்புகளுக்கு மேல் இன்று வேலைவாய்ப்புகள் உருவாக்கின்றன. நான் சொன்னதை போல MOU சைன் பண்ணோம், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சைன் பண்ணோம், அதை கையெழுத்திட்டோம். அதற்கு தாண்டி அதை அப்படியே ஃபாலோ பண்ணாம விடாம தொடர்ந்து அதை கண்காணித்து இப்ப இந்த 6 மாசம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜிம்ல இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் மட்டும் கையெழுத்திடப்பட்ட ஒரு 13 தொழில்கள் இன்று துவங்கப்பட்டன. இங்க வந்து வேலையெல்லாம் கொடுத்து அங்க கமர்ஷியல் ப்ரொடக்ஷனே ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட கமர்ஷியல் ப்ரொடக்ஷனே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் வந்த அந்த தொழில்கள் இங்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு அடுத்து பவுண்டேஷன் ஸ்டோன், இன்று அதற்கு அடிக்கல் நாட்டுதல் மட்டுமே கிட்டத்தட்ட 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கான அடிக்கல் நாட்டியாச்சு. அதாவது பல முதல் கட்ட வேலைகள் எல்லாம் முடிச்சு இப்போ ஃபேக்டரி கட்டுறதுக்கான வேலையும் இங்க துவங்கியாச்சு. எனவே இப்படி 21, 23 வரைக்கும் செய்ததும்
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அயல்நாடுகளுக்கு சென்று அங்கே அவர்கள் ஈட்ட அந்த முதலீடுகளும், அதே போல நம்ம உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வழியாக வந்த முதலீடுகள் எல்லாம் சேர்ந்து 19 முதலீடுகளுக்கான துவக்க விழா, அந்த கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு. கல்வெட்டு அதாவது அடிக்கல் நாட்டும் அந்த விழா கிட்டத்தட்ட 28 நிறுவனங்களுக்கு ஆக மொத்தம் 68,773 கோடி ரூபாய்க்கான